ஸோ இந்த 2026ஆம் ஆண்டுல மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டுகளில் கிடைக்கக்கூடாத அவப்பெயர்களையும் நிறைய நஷ்டங்களையும் சந்தித்து வந்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய தொழில் முயற்சிகளை கண்டிப்பாக தருவார். நிறைய தொழில் மாற்றம், ஜாபை வேற ஜாப் அப்டேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா மிதுன ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு. குரு ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அவங்க சில விஷயத்துல ஏமாந்து இருந்திருப்பாங்க இது நாள் வரைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனா குரு எப்பயுமே லக்னம் அல்லது ராசியில இருக்கும்போது அவங்க மற்றவங்களுக்காக நிறைய டெடிக்கேட்டடா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. ஆனா இரட்டைத்தன்மையுடைய நல்ல புத்திசாலித்தனத்தை சொல்லக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசியை நம்ம கருதலாம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நன்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியானால் குறிப்பறிய மாட்டாதோனே நன்மரம். அப்போ படிப்புலையும் மற்ற இன்டெலிஜென்ட்டான விஷயங்கள்லையும் மிதுன ராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரங்க புத்திசாலித்தன்மையை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத கூடுதல் சிறப்பாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆரம்பத்திலேயே ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே கேந்திரங்களில் பலமான கிரகங்கள் அமர்ந்திருக்கு ராசிக்கு கேந்திரத்தில். இந்த மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். ராஜ கிரகங்கள்னு வர்ணிக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் ராசியை பார்த்த வாக்குலையும் ராசி அதிபதி கூடயும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஜாதகனுடைய உடல் பலத்தையும் மனோபலத்தையும் அதிகரிக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த கூட்டு கிரகங்களை 4 கூட்டு கிரகங்களையும் குரு பார்க்கிறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. போதாக்குறைக்கு 10ஆம் இடத்துலையும் அவங்களுக்கு சனி இருக்கிறதுனால தொழிலினுடைய விருத்தியையும் தொழில் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால இளைய சகோதரம், குறிப்பாக சகோதரர்களுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் லீகலாவே, அதாவது சட்டப்பூர்வமாக சொத்து பிறக்கிறதுலையோ அல்லது பத்திரம் எழுத்து கட்டுரை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க சகோதர சகோதரிகளுக்கு இடையே இந்த மிதுன ராசிக்காரங்க. அதனால வழக்குகள் இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தந்தை வழி சொத்துக்கள்ல நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. பொதுவா ஸ்திர வீடுகள்னு சொல்லக்கூடிய, அதுவும் இயற்கை பாவகர்கள் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலேயோ இல்ல விருச்சகத்திலேயோ ராகு இருந்து தசாபுத்திகள் நடத்தக்கூடாதுன்னு நம்ம ஜாதகத்துல சொல்லுவோம். அதே போன்று இந்த ஆண்டு கடைசியில தான் இந்த ராகு கேது பயிற்சிகள் நடக்குது. 2026 டிசம்பர் மாசம் தான் இந்த ராகு கேது பயிற்சிகள் நடக்குது. அதற்கு முன்னாக இருக்கக்கூடிய 11 மாதங்களும் இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். அதே சமயம் நல்ல அதிக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, புதுசாக நிறைய கேப் விட்டுருச்சுங்க இப்போதான் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல பலன்களை தரும். அதுலேயும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இல்லை அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய, ஏன்னா எலெக்ஷனும் வரப்போகுது இந்த ஆண்டு, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகங்கள்லாம் பலமாக இருக்கிறதுனால சுயஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா ஏற்புடைய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கும். சரியா பாருங்க, மே மாசம் முடிஞ்ச உடனே குருவினுடைய பயிற்சி வருது. அந்த குரு 2ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடத்துல குரு உச்சமாய் நிற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பணப்புழக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது மாத்திரம் இல்லாம 10ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். ஸோ அதிகமான நற்பலன்களை மே மாதம் முடிந்த கையோடையே அவங்க அனுபவிக்க போறாங்க. இதுல பாருங்க, மே மாசத்துல தான் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. கரெக்டா இந்த மிதுனம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த சின்ன சின்ன போஸ்டிங் இல்ல அடுத்த அப்கிரேட் இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேத்துக்கும் ஏற்புடைய ஆண்டாக இருக்கும். ஒரு 65% மேலாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான ஆண்டாக இந்த 2026 கண்டிப்பாக அமையும். சோ இவங்க இந்த ஆண்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? மரகத லிங்க பூஜை செய்யக்கூடிய, அதாவது திருவாரூர்ல பாத்தீங்கன்னா மரகத லிங்க பூஜைக்கு காலையில தியாகராஜ சுவாமி கோயில்ல நல்ல அபிஷேகம், அதுவும் இல்லாம ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அங்க கிரியேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு முறையேனும் அந்த தரிசனத்தை நீங்க பெற்றுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மேன்மை அடையலாம். அதே மாதிரி மரகதத்தால ஆக இருக்கக்கூடிய அந்த சிலையினுடைய வடிவங்களை போய் பார்க்கறது நிறைய கோயில்களை நீங்க பார்க்கலாம். பழனியில போகர் சிலைக்கு பக்கத்துல பார்க்கலாம், அதே மாதிரி திருவாரூர்லயும் பார்க்கலாம். அதே மாதிரி மீனாட்சி அம்பிகை மரகத பச்சையாலே ஆகக்கூடிய அந்த அற்புதமான அந்த தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். கூடுதலாக பச்சை பயிறு, தானியத்துல பச்சை பயிறு அதிகமா சேர்த்துக்கிறது மூலியமா உடல் உபாதைகளை தவிர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்கள் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.